தாவாவா இருந்த ரசூலோட தாவா மக்காலே ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லைங்க. சொல்ற வேண்டியதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டாங்கல்ல. அப்ப என்ன விஷயம், செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு, புரியுதா இல்லையா? சொல்ல வேண்டியது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், செய்ய வேண்டியது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். சொன்னா மட்டும் அல்லாஹ் நம்மளை விட மாட்டான், செய்ய வச்சாம செஞ்சாதான் நம்ம கேட்பான். இதுதான் விஷயம். அதுதான் வந்து ஹஜ்ஜத்துல் விதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கதான் நிறைவேற்றுறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முழு தீனையும் அந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவை இருந்துச்சோ முழு சட்ட திட்டங்கள் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டம். எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குற்றவியல் சட்டம் யாரோட வழிகாட்டுதல் படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி. விவசாய சட்ட திட்டங்கள் யாருடைய வழிகாட்டுதல் படி இருந்துச்சு? விவசாயத்துறை. இப்போ டிபார்ட்மெண்ட் போறீங்க, சட்டமன்றத்தில் போறீங்க, விவசாயத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர், எல்லா துறைக்கும் யார் கையில பொறுப்பு இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பொறுப்பு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியவன் யாரு? அல்லாஹ்விடத்துல. அன்று உலகம் வளர்ந்திருந்த அந்த நிலையில் அனைத்து சட்டங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தது. ஒரு துறையும் அன்னைக்கு சிக்னல் கிடையாது. கேட்பாங்களா, இன்னைக்கு சிக்னல் இருக்கு, இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துருச்சு, அந்த சட்டங்கள் வச்சு நாம எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? சில விதண்டாவாதங்கள் பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உலகம் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருந்ததோ அதுவரையான அனைத்து சட்டங்களும் இறைவனின் வழிகாட்டுதல் படி இருந்துச்சு. இன்னைக்கு உலகம் வளர்ந்துருச்சு. அந்த வழிகாட்டுதல்கள் மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல்ல நாம என்ன பண்ண முடியாது? வழிகாட்டுதல் பண்ண முடியாது. ஆனா அதுல இருந்து வேற மாதிரி நாம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணணும். அந்த உசூல்களை வச்சு கூடுதலாக நாம சட்டங்கள் இயற்ற வேண்டியது வரும். இன்னைக்கு நவீன உலகம் எப்படி இருக்கும்? இனி வர்றது கிலாஃபத் வராது. நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிலாஃபத் வந்து யார் இங்க கொண்டு வரணும்லாம் பேசல. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அனைத்து துறைகளும் இறங்கணும். ஹாக்கிமியத் தான் வரும். இன்னைக்கு ஹாக்கிமியத் தான் வருமே தவிர கிலாஃபத், அந்த கிலாஃபத் மறுபடியும் வராது. ஏன்னா உலகம் என்ன ஆயிருச்சு? வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, புதிய துறைகள் வந்துருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை அனைத்தையும் செஞ்சாங்களோ அது மாதிரி நமக்கு என்ன ஆயிருச்சு? இப்போ இது எல்லாமே கடமை ஆயிருச்சு. இது கடமைங்கிறது நானா சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களிடையே நான் குர்ஆனை விட்டுட்டு போறேன். அந்த ஹஜ்ஜத்துல் விதாலே அந்த சத்தியம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்றாங்க. உங்ககிட்ட நான் குர்ஆனை விட்டுட்டு போறேன், அதை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணி. ஹதீஸ் சொல்லலைங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு அக்கப்போர் பண்றதெல்லாம் எதுல? ஆட்ரியா, நீட்ரியா, 20, 8 எல்லா பஞ்சாயத்து எதில் இருக்கு? ஹதீஸ்ல. ஆனா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நாம வந்து தொடர்றதே கிடையாது. குர்ஆன்ல வந்து நாம பின்பற்றணுங்கிற அந்த நோக்கத்துல நாம படிக்கிறதே கிடையாது. ஒரு சில வசனங்கள் மட்டும் கடந்து போயிடும். நபி ஸல்லல்லாஹு முழு தீனும் எங்க இருக்கு? குர்ஆன்ல தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை பற்றி பிடிச்சுக்குங்க, வழி தவற மாட்டீங்க. நாளைக்கு நான் கௌசர்ல நின்றுட்டு இருப்பேன், என் மூஞ்சில கறி பூசிடாதீங்க. அதான் சொல்றேன், என் மூஞ்சில கறி பூசிடாதீங்க. உங்க எண்ணிக்கையை வச்சு நான் பெருமை அடிப்பேன். அந்த இடத்துல மற்ற நபிமார்களை விட நான் கூட்டம் ஜாஸ்தியா வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஒரு கம்பீரமா நின்றுட்டு இருப்பேன். அந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க, நீங்க அந்த இடத்துல தடுக்கப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலர் வந்து இங்க இருக்கிற சிலர் தடுக்கப்படுவீங்க. அப்ப அங்க இருந்திருக்கிறாங்க சிலர், உங்களில் சிலர் தடுக்கப்படுவீர்கள். அந்த நேரத்துல நான் கேட்பேன், இறைவா இவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உமக்கு பிறகு இவர்கள் உன்னுடைய தீனோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று, எவ்வளவு கெடுத்தார்கள் என்றும் நீர் அறிய மாட்டீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஈசா நபி வந்து 5வது அத்தியாயத்தில் 116 வசனத்துல சொன்னதை நான் அப்படியே சொல்லுவேன், இறைவா நீ இருக்கிற வரைக்கும் நம்ம இவங்களை மேய்ச்சிட்டு இருந்தேன், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீ போனதுக்கு அப்புறம், நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை வந்து அந்த தீனுடைய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இங்கு வராதவர், அதையும் சேர்த்து சொல்றாங்க, இங்கு வராதவர், இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லி விடுங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்றது? தீனை கொண்டு போய் சேர்த்துங்கன்னா நபி எப்படி சேர்த்துனாரோ அந்த வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்துங்க. சொல்லால செயலாலையும் சேர்த்தணும், சொல்லாலையும் சேர்த்தணும், செயலாலையும் சேர்த்தணும். அப்போ இந்த உம்மத்து மேல அல்லாஹ்வுடைய ஒரு
மாதிரி அரசு ஏற்படுத்தி காட்டுவது கடமை. இந்த நவீன உலகத்திற்கு மிக சிறந்த அரசியல் சட்டங்கள் கொண்ட, மிக நேர்மையான மனித உரிமைகள் கொண்ட, மிக நியாயமான பொருளாதார விதிமுறைகள் கொண்ட, மிக தூய்மையான ஒரு சுகாதாரத்தை கொண்ட ஒரு நகரம், ஒரு நாடு உருவாக்கி காட்டுவது இந்த முஸ்லிம் உம்மத்துகள் மேல கடமை. இதை இன்னைக்கு எந்த நாடு அதை செஞ்சிருக்கு? சவுதி அரேபியாவா? அது செக்யூலர் நாடு. ஈரானா? செக்யூலர் நாடு. பாகிஸ்தானா? செக்யூலர் நாடு. மலேசியாவா? செக்யூலர் நாடு. துருக்கியா? செக்யூலர் நாடு. எங்கேயுமே எக்ஸாம்பிள் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? அந்த வேலையை தூக்கி போட்டுட்டோம். இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள், வரலாறு, இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். இதெல்லாமே நம்ம படிக்கணும். சும்மா கிடையாது. இது எதுவுமே சும்மா கிடையாது. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல எந்த துறை இருக்கு? இன்னைக்கு விவசாயம் எப்படி செய்யணும், விவசாயத்துல குத்தகை கூடுமா கூடாதா, விவசாய நிலங்களை எப்படி பராமரிப்பது, புகாரில பாடம் இருக்கா இல்லையா? எந்த ஊர்ல இந்த அடிப்படையில் நடக்குது? இல்ல. எத்தனை பாடம் இருக்கு புகாரில? தனிநபர் ஒழுக்கம் இருக்கு, வணக்க வழிபாடுகள், வியாபாரம், வாடகை, ஹவாலா, குத்தகை, வக்காலத், வேளாண்மை, கடன், வழக்குகள், அநீதிகள், அபகரித்தல், அடைமானம், சாட்சியம், சமாதானம், நிபந்தனைகள், உயில்கள், ஜக்காத், ஜிசியா, முகாத்தப், மருத்துவம், ஆடைகள், பாகப்பிரிவினை, குற்றவியல், இழப்பீடுகள், இதெல்லாமே இருக்கா இல்லையா? இதெல்லாம் எங்க போய் அப்ளை பண்றது? இதெல்லாம் செஞ்சு காட்டணுங்கிறது யார் மேல கடமை? நம்ம மேல கடமை. இவ்வளவு வேலையா? ஆமா, இதுதான் வேலை. அதுக்குதான் இஸ்லாம் இது நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய பணி. அதுக்குதான் நமக்கு சொர்க்கம். சும்மா 4 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம், தொழுகையில ஃபர்ஸ்ட் சஃப்ல நின்னுட்டோம். இதற்கு நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கறது இல்ல. இவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறதுனால தான் நமக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கம் கொடுக்கறாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா கிடையாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அதை வச்சுதான் நமக்கும் விசாரணை நடக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் என்ன செய்யப்பட்டவங்க? தேர்வு செய்யப்பட்டவங்க. மனித குலத்திற்காக, உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் நாம தேர்வு செய்யப்பட்டிருக்கோமா? தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். அதே ரசூலுடைய பணி நாம செய்யணும். நபிமார்களுடைய வாரிசுகளா இல்லையா? நம்ம உலமாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாத்த விட 3 அத்தியாயம் 110 வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் தடுக்கிறீர்கள். 3 அத்தியாயத்தில் 110 வசனம் அல்லாஹ் சொல்றான். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் 22 அத்தியாயத்தில் 78 வசனத்தில் சொல்றான், அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள் எல்லாம் சொல்றான். என்னுடைய பாதையில ஜிஹாத் செய்ய வேண்டிய அளவுக்கு நீங்க செய்யுங்க, நழுவிக்காதீங்க, சாக்கு சொல்லாதீங்க, எங்கேயாவது ஷார்ட்கட் தேடி ஓடிடாதீங்க எல்லாம் சொல்றான். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான். எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கான்? அதே வார்த்தை தான் வருது. ஹுவஜ் தபாக்கும். முஸ்தபா அப்படின்னா என்ன? தேர்வு செய்யறது. வஜ்தபா அப்படின்னா, இஸ்தபா அப்படின்னாலும் தேர்வு செய்யறது. அப்ப ரசூலுல்லாஹும் தேர்வு செய்யப்பட்டவர், நாமளும் யாரு? தேர்வு செய்யப்பட்டவங்க. அப்போ நம்மள அல்லாஹ் மனித குலத்திற்கே வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எந்த துறையில வழிகாட்டுறதுக்கு? அனைத்து துறையிலும் வழிகாட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு சமுதாயம் நாம. ஆனா அந்த வழிகாட்டுதல் இருந்து நாம என்ன பண்ணிட்டோம்? வழிகாட்ட வேண்டிய நாம அதுல இருந்து விலகி வந்துட்டோம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவர்கள் தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களின் உதாரணம் 7 சுமக்கும் கழுதையின் உதாரணமாகும். 62 அத்தியாயத்துல 5 வசனத்துல சொல்றான், தௌராத்து நான் கொடுத்தேன், அதன்படி அவங்க நடக்கல. தௌராத்துல என்ன இருந்துச்சு? இதே தீன் தான் இருந்துச்சு. இந்த 9 அத்தியாயத்துல வரும் 111 அல்லது 112 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தௌராத்துல வாக்குறுதி கொடுத்தேன், உயிர்களையும் பொருள்களையும் கொடுங்கண்டு. அப்புறம் இஞ்சில்ல கொடுத்தேன், அப்புறம் குர்ஆன்ல வாக்குறுதி கொடுத்தேன். 3 பேருக்கும் ஒரே வேலை தான். புகாரில கூட ஒரு ஹதீஸ்ல வரும்ல, ஒரு கூட்டம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சது, மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கூட்டம், சாயந்தரம்ல இருந்து அசர் வரைக்கும் ஒரு கூட்டம். இதுதான், அதே தான் நாமக்கும். அப்ப தௌராத்திலையும் இஞ்சிலையும் குர்ஆன்லயும் இருப்பது என்னது? ஒரே வேலை தான் இருக்கு, தீன் நிலைநாட்டுறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இப்போ இது தௌராத் அவங்களுக்கு கொடுத்தேன், ஆனா அதை வச்சுட்டு என்ன பண்ணல, சும்மா வச்சுக்கிட்டு உக்காந்துட்டாங்க. கழுதைகிட்ட புக்கு கொடுத்தா கழுதை ஏதாவது யூஸ் பண்ணுமா? அந்த புக்கை
சும்மா சுமந்துக்கிட்டு வெயிட்டு தூக்கிட்டு இந்த பக்கம் அலையுது அந்த பக்கம் அலையுது, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு 62 அத்தியாயத்தை சொல்றான். இப்ப நாம என்ன பண்ணோம்? அது அவங்களுக்கு, நாம அப்படி இல்ல அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் 25 அத்தியாயத்துல 30 வசனத்துல, மேலும் இறை தூதர் மறுமையில் கூறுவார். எப்போ? விசாரணை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களாம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அப்பனா என்ன அர்த்தம்? இது கண்டிப்பா நடக்க போகுதுன்னு அர்த்தம். வருவாங்க, வந்துட்டு என் இறைவா, என் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த குரானை வீணானதாக ஆக்கி கொண்டார்கள். இந்த குரானை வச்சு கேள்வி கூத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்தது ஒரு வேலைக்கு, இவங்க வேற வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. நான் கொண்டு வந்தது தீனை நிலைநாட்டுறதுக்கு, இவங்க வெறும் வணக்க வழிபாடுக்கு மட்டும் பயன்படுத்திட்டாங்க. இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற. குரான்ல எத்தனை இடத்துல தொழுவுங்கள் இருக்கு? 54 இடத்துல இருக்கு. மொத்த குரான்லயே கட்டளைகள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் தெரியுமா? 30ல் 1 பங்கு தான் வரும். 30ல் 1 பங்கு கூட கிடையாது. அப்போ மீதி குரான்ல என்ன கதை பேசுறானா? 30ல் நீங்க 4 பேர், உங்களுக்கு 1/2 கிலோ தக்காளி வேணும், மேல 25 பேஜுக்கு கண்டதை எழுதிட்டு கீழே ஒரே ஒரு இடத்துல 1/2 கிலோ தக்காளின்னு எழுதுவீங்களா? ஒரு அறிவு இருக்கிற நாமளே செய்ய மாட்டோம். சாதாரண அறிவு இருக்கிற நாமளே செய்ய மாட்டோம். அப்ப அல்லாஹ் அவ்வளோ குரான் வேஸ்டா கொடுத்துட்டானா? எதுக்கு அதை பேசுறான்? இவங்க பாலைவனத்துல போனாங்க, ஃபிரௌன் இவங்களை வச்சிருந்தான், பனி இஸ்ரவேல் அடிமையா வச்சிருந்தான், ஈசா நபி அங்க போனாரு, ஹவாரியன்கள் இப்படி போனாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை சொன்னேன். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான்? யூனுஸ் நபி இப்படி பண்ணாங்க, ஏன் இதெல்லாம் பேசுறான்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன? அதுதான் விஷயம். அந்த தீனை நிலைநாட்டு, அதான் அல் ஹுதா, நேர்வழி, சத்தியம், அதுதான் அதை காட்டுறான். இந்த வழிமுறையில தான் இந்த தீனை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் அந்த குரான் கத்துக் கொடுக்குது. மீதி 97% குரான், 3% குரான்ல தான் என்ன இருக்கும்? வெறும் 3% குரான்ல தான் தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, குற்றவியல் சட்டம், கடன் சட்டம் எல்லாமே வெறும் 3%க்குள்ள முடிஞ்சிடும். மீதி 97% நம்மளை மென்டலா ட்ரைனிங் பண்ணும், நம்மளை பயிற்சி கொடுக்கும், நம்மளை தூய்மைப்படுத்தும், நம்மளை திடப்படுத்தும், நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டம், இன்னைக்கு நாம இருக்கிறோம்ல, இந்த காலகட்டத்தை எச்சரிக்கை முதல்ல பண்ணிட்டு போறாங்க. விரைவில் உங்கள் மீது ஒரு காலம் வரும், மக்கள் மீது ஒரு காலம் வரும், இஸ்லாம் அதன் பெயர் மட்டும் பாக்கி இருக்கும். இஸ்லாமுங்கிற பெயர்ல ஒன்று ஓடிட்டு இருக்கும், அது ஒன்று ஓடிட்டு இருக்கும். குரான் அதன் எழுத்துக்கள் இருக்கும், குரான் எழுத்து இருக்கும், அது மட்டுமே தான் பாக்கி இருக்கும். பள்ளிவாசல்கள் செழிப்பா இருக்கும். பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு மொசைக்கு ஏசி, அதெல்லாம் உள்ள போனால் கூட்டம் ஜேன்னு இருக்கும். நீங்க இந்த காட்சி பார்க்கணும்னா இங்க விட்டுருங்க. நம்ம ஊர் பள்ளிவாசல்ல ஒரு பள்ளிவாசல்ல கூட்டம் இருக்கும், ஒரு பள்ளிவாசல் கூட்டம் இருக்காது. உம்ரா போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். எந்த பள்ளி போனீங்கன்னாலும் கூட்டம் இருக்கும், ஜேன்னு இருக்கும். ஹஜ்ஜு டைம்ல சவுதிக்கு போங்க, அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் அரபில் எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும், நல்ல பறக்கத்தா இருக்கும். பாத்ரூம்ல கூட ஏசி போட்டிருக்கும், அந்த அளவுக்கு. டாய்லெட்ல கூட ஏசி போட்டு வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு பயங்கரமா பறக்கத்தா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளி வாசல்கள் செழிப்பா இருக்கும், உள்ளே சென்றால் நேர் வழி இருக்கு. உள்ள போனீங்கன்னா 5 பைசா தேவையில்லாத விஷயம் நடந்துட்டு இருக்கு. உள்ள போனா நேர்வழி இருக்காது. அப்போது அவர்களின் ஆலிம்களின் நிலையோ வானத்திற்கு கீழ் இருக்கும் படைப்புகளிலேயே மிக கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள் சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குரான் எழுத்துக்கள் இருக்கும், இன்னைக்கு என்னாச்சு? அதோடைய ஹிதாயத் இல்ல, அதோடைய ஹிக்மத் இல்ல. அப்ப எது காணாம போச்சு? அப்ப அல்லாஹ்வுடைய தீனை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற அந்த படிப்பினைகள் குரான்ல இருந்து எடுக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல இருந்தா படிப்பினை எடுத்தாங்க. ஆல இம்ரான்ல இருந்து நம்ம படிப்பினை எடுக்கிறோமா? அன்ஃபால்ல இருந்து என்னைக்காவது படிப்பினை எடுத்திருப்போமா? ஆராஃப்ல இருந்து எங்கேயாவது படிப்பினை எடுத்திருப்போமா? தௌபால இருந்து என்னைக்காவது நம்ம படிப்பினை எடுத்திருக்கோமா? அஹஸாப்ல இருந்து என்னைக்காவது நம்ம படிப்பினை எடுத்திருக்கோம். அதுலதான் வருது கூட, உஸ்வத்துல் ஹசனாங்கிற அந்த வசனம் கூட அஹஸாப்ல தான் வருது. அஹஸாப்ல இருந்து என்னைக்காவது படிப்பினை எடுத்திருக்கிறோமா? இல்ல. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழப்பங்களை அவர்களே யாரு? ஆலிம்களை பார்த்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபித்னாக்கள், அந்த ஆணத்திற்கு கீழ் இருக்கிற படைப்புகள்லயே இவங்க தான் கேடு கட்டவங்களா இருப்பாங்க. குழப்பங்களை அவர்களை உருவாக்குவார்கள், அது அவர்களையே சுற்றி சுற்றி வரும். அந்த குழப்பம் அவங்களே, இப்ப இந்த டீம் அந்த டீம் விவாதத்துக்கு இழுக்கும்,
அந்த டீம் இது கூப்பிடும், அந்த டீம் இவனுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுக்கும், இந்த டீம் இவனுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுக்கும். இதே அக்கப்போரா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பைஹகி இதுல ஷோபுல் ஈமான்ங்கிற அந்த இதுல வந்து 1908வது ஹதீஸா இருக்கு. இது சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தான் குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறோம்ல, நாங்க தான் குர்ஆனை டெய்லி படிக்கிறோம், நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க மனப்பாடம்லாம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது குர்ஆனுடைய கருத்துக்கள் எப்படி வெளியே போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நான் உன்னை புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன், புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தா உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி நான் வந்து எதிர்பார்க்கல. சஹாபியை பார்த்து கேட்கறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, தௌராத்தும் இஞ்சிலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் படிக்காமலாம் வச்சிருந்தாங்க, ஃபாலோ பண்ணல, அதே தான் இன்னி இவங்களும் பண்ணி நீங்களும் இதை தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தாரமியில 246வது ஹதீஸாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது வரைக்கும் வந்து போதும் இன்ஷா அல்லாஹ். இதுனா டைம் ஆயிடுச்சு, தொழுவலாம், கொஞ்சம் இருக்கு இன்ஷா அல்லாஹ், ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூடிய மேட்டர் இருக்கு. அதை மறுபடியும் தொழுகை முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த 2வது செக்ஷன்ல கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் படிப்பினை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை குர்ஆனிலிருந்து தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.